ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு வெஹிக்கிள் பார்க். இன்றைக்கி பைரவா காசில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கார் பார்த்திங்கன்னா ஆம்னி. சில்வர் கலர் ஆம்னி, ரொம்பவே நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட் டயர் பாருங்கள், லெஃப்ட் சைடில் 100% கண்டிஷனில் இருக்குது, பிராண்ட் நியூவாக இருக்குது. டயர் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து 2017 மாடல். பேக் டயரும் பாருங்கள், பிராண்ட் நியூ கண்டிஷன் தான். சைட் வியூவில் ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவும் கிடையாது. பேக் வியூவும் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்குது வண்டி. உங்களுக்கு 2017 மாடல், 2 ஓனர் ஆகிருக்குங்க வண்டி. 2 ஓனர் ஆகிருக்கு. வண்டியோட விலை வந்து மென்ஷன் பண்ணலைங்க. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓனர் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓனரோட நம்பரும் நம்ம ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம். வண்டியோட 360 டிகிரி பார்த்துட்ருக்கோம். 2017 அப்படின்னும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 வருஷம் ஆகிடுச்சு. ஆனாலுமே வண்டி வந்து ரொம்ப தெளிவாக இருக்குங்க. வெரி லெஸ் யூஸ் வண்டி தான் சொல்லுவோம் உங்களுக்கு. இப்போ வண்டி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குங்க வண்டி. சீட்ஸ் எல்லாமே ரெட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட்ஸ் தான் கொடுத்துருவாங்க. மியூசிக் சிஸ்டம் இருக்குங்க. ரொம்ப நீட் கண்டிஷன் இருக்குது. பேக் சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக போட்டிருக்காங்க. வந்து சூப்பராக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இன்டீரியர்லேயும் எந்த டேமேஜும் கிடையாது. ரொம்ப தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டியை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க பைரவா கார்ஸோட ஓனருக்கு கால் பண்ணி பேசுங்க. மற்ற டீட்டெயில் எல்லாருமே அவர் ரொம்ப தெளிவாக கொடுப்பாரு. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் கூட போய் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா TN07BU 9244 தான் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. ஷிஃப்ட்டுங்க இந்த வண்டி. 2013 மாடலு, சில்வர் கலர் வண்டி. ஃப்ரண்ட் டயர் பாருங்கள், உங்களுக்கு ஒரு 70% கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவும் கிடையாது. ஆக்சிடென்டல் ஃப்ரீ வண்டி. ஃப்ளட் எஃபெக்ட் கிடையாது. பேக் டயர் பாருங்கள், பேக் டயரும் உங்களுக்கு ஒரு 60 to 70% கண்டிஷனில் இருக்குங்க. பேக் வியூ பாருங்கள், பேக் வியூவுமே உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஷிஃப்ட்டில் இது வந்து VDI வேரியண்ட்டுங்க, அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதோட ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஓனர் ஆகிடுச்சுங்க. 2013 மாடலுங்க. லெஃப்ட் சைடு வியூ பார்த்துட்ருக்கீங்க, அதுவுமே ரொம்ப நீட்டாக இருக்குது. டயரும் பாருங்கள், 4 டயரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட சேம் கண்டிஷன் தான். ஸோ டயருக்கு வந்து நீங்கள் உடனே வந்து செலவு எதுவும் பெருசாக வைக்காதுங்க. இன்ஜினும் பக்கா கண்டிஷனில் இருக்குது. அடுத்து வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாங்க. டோர் வந்து லாக் ஆகிருக்கிறதுனால இன்டீரியர் நான் காமிக்க முடியல. அப்படியே உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். சீட்ஸ் வந்து சாண்டில் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. லெதர் சீட்ஸுங்க, எந்த டேமேஜ் இல்லை. ரீசெண்டாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வருது. இதோட விலை வந்து 4,60,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிளுங்க. நேரில் வந்தீங்கன்னா விலையை பேசி குறைச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியை பற்றி மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா TN10AC 0339ங்க. கிரே கலர் வண்டிங்க. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2012 மாடலுங்க அந்த வண்டி. உங்களுக்கு டயர் பாருங்கள், டயர் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% கண்டிஷனில் இருக்குங்க. செவர்லெட் பீட்டுங்க இந்த வண்டி. லெஃப்ட் சைட் டயர் ரெண்டும் பார்த்துட்டீங்க, ரெண்டும் வந்து உங்களுக்கு ஒரு 70% கண்டிஷனில் இருக்குங்க. பேக்லேயும் உங்களுக்கு வந்து பெருசாக எந்த அடியும் கிடையாதுங்க. ரொம்பவே தெளிவாக இருக்குங்க. வண்டி வந்து லோ ரேஞ்சில் வாங்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வண்டியை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாங்க. லெதர் சீட்ஸ் பாருங்கள், பேக் சீட்ஸ் பிளாக் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷனுங்க. இன்டீரியரும் வந்து சாண்டல் கலரில் கொடுத்துருவாங்க. பேக்கில் வந்து பவர் விண்டோ வரலைங்க, மேனுவல் தான் வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் மட்டும் பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இன்டீரியரும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. 2 ஓனர் ஆகிருக்குங்க. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,65,000 மட்டும்தாங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அதுலேயுமே குறைச்சி பேசி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்க, பைரவா கார்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வண்டி இதுவோ இல்லை வேறு எதுவோ பார்த்துட்டு நீங்கள் விலையை பேசி குறைச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது எல்லா டீட்டெயிலும் அதுலேருந்து சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஆல்டோங்க. TN10P5377 அப்படிங்கிறது தான் இதோட நம்பரு. 2006 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் வண்டி தான். ரொம்ப கம்மி வந்து விலைங்க இது. யாராவது ஓட்டி பழகணும் அப்படிங்கிறவங்களாம் அந்த வண்டியை கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். 360 டிகிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸ்க்ராட்ச் டென்ட் ஏதாவது வண்டியில் இருக்கா அப்படின்ட்டு. வண்டி வந்து டீசெண்டாக இருக்குங்க. இது வந்து பெட்ரோல் வண்டிங்க. பாருங்கள், பெட்ரோல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ்னாலும் உங்களுக்கு ஆவரேஜ் கண்டிஷன் இருக்குங்க.
வண்டி பெருசாக அடி எதுவும் கிடையாது. இன்ஜின் பக்கா கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேக் வியூ பாருங்கள், பேக் வியூவுமே ரொம்ப நீட்டாக தான் இருக்குங்க. எந்த ஒரு டேமேஜ் கிராச்சும் பெருசாக நீங்கள் ஒரி பண்ணுற அளவு எதுவுமே கிடையாதுங்க. அந்த வண்டியில் 2006 மாடலுங்க, சிங்கிள் ஓனரு, 1,00,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆகிருக்குங்க வண்டி. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,65,000 கேட்குறாங்க. அதுவும் நெகோஷியபிள் தான். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இந்த விலையுமே குறைச்சி பேசி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் பாருங்கள். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே மேனுவல் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. லெதர் சீட்ஸ் தாங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா மேலே கவர் பார்த்தீங்கன்னா லெதர் சீட்ஸ் தாங்க. அது மேலே வந்து இந்த மாதிரி கிளாத்தில் வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க, டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி சீட்ஸ் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. பேக் சீட்ஸ் வந்து அதுவும் அதே சேம் கண்டிஷன் தான், எந்த பெரிய டேமேஜ் இல்லை, ரொம்பவே தெளிவாக இருக்குது வண்டி. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து புக் பண்ணுங்கள். நீங்கள் வர வேண்டிய இடம் வந்து பைரவா கார்ஸுங்க. பேக் சீட்ஸும் காமிக்கிறேன் பாருங்கள். பேக் சீட்ஸும் ரொம்ப நீட்டாக தாங்க இருக்குது. மேலே கவர் பண்ணி வச்சதெல்லாம் எந்த ஒரு டேமேஜும் கிடையாதுங்க. இந்த வண்டியை பற்றினா மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுப்பாங்க. நீங்கள் வண்டியை பிடிச்சிருந்தா நேரில் வந்து பேசுங்க, வண்டியை புக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இண்டியா வண்டிங்க, ஒயிட் கலர் வண்டி. இது வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு பார்த்த உடனே தெரியுதுங்க. V2 வேரியண்ட்டுங்க இது. ஃப்ரண்ட் டயர் பாருங்கள், டயர் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குங்க. இண்டியா 2012 மாடலுங்க இது. 3 ஓனர் ஆகிருக்கு, டீசல் வேரியண்ட்டு. டயர்ஸ் நாலுமே ஆவரேஜ் கண்டிஷன் தான். ரீசெண்டாக இப்போ தான் சர்வீஸ் பண்ணி கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. அதனால் வண்டி வந்து நல்ல கண்டிஷன் இருக்குங்க. இன்ஜின் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 ஓனர் ஆயிருக்கிறதால வண்டி வந்து கண்டிஷனாக இருக்குங்க அவங்களுக்கு. வண்டியோட விலை எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா விலையை பேசி குறைச்சி பண்ணிக்கலாங்க. 4 டயரும் வரும், உங்களுக்கு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாங்க. விண்டோ 4மே பார்த்தீங்கன்னா மேனுவல் தாங்க, பவர் விண்டோ கிடையாது. சீட்ஸு சாண்டல் அண்ட் கிரே கலரில் வந்து லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டு வந்து டேமேஜ் எதுவும் பெருசாக கிடையாதுங்க, ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. இன்டீரியரும் நீட்டாக இருக்குங்க. கம்பெனி மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. 2013 மாடல், 1,50,000 நெகோஷியபிள் தான். நேரில் வந்தீங்கன்னா விலையை பேசி குறைச்சிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த வண்டியை பற்றி மேலும் தகவல் என்ன வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னீங்கன்னா நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்ப சந்திப்போம்.